Dear student, 12th standard, chapter 5, exercise 5.1, sum number 3. Find the equation of the circle that touch both the axes and passing through the minus 4, minus 2. Okay, is in general form. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்னாக்க சர்க்கிள் தட் டச் டச்சாக இருக்குது எந்த போத் எக்ஸ் ஆக்ஸ் எக்ஸ் ஆக்ஸும் ஒய் ஆக்ஸும் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் இருக்குது. எக்ஸ் ஆக்ஸும் ஒய் டச் பண்ணுற மாதிரி போத் ஆக்சிஸ் அந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணுறாங்க. பாயிண்ட் பாஸ் பண்ணும்போது அதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. நமக்கு 4 குவாட்ரண்ட்ல நமக்கு இந்த 4 குவாட்ரண்ட்ல எந்த ஆக்சிஸில் வந்து நமக்கு சர்க்கிளை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஃபார்ம் பண்ணணுமா, செகண்ட் குவாட்ரண்ட்ல, தேர்டு, ஃபோர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். நமக்கு எந்த நெக்ஸ்ட் எதை வச்சு ஃபார்ம் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் கொடுத்து நான் -4, -2. அப்போ -4, -2 எந்த குவாட்ரண்ட்ல வரும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் வரும். எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ், ஒய் வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட்லாம் வரும். அப்போ இதை வச்சு தான் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நான் ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சென்டர் எனக்கு தெரியாது, சென்டர் என்ன வேலையும் தெரியாது எனக்கு. ஜஸ்ட் அந்த சர்க்கிள் மேலே பாயிண்ட் பாஸ் ஆகுது. இது சர்க்கிளோட என்ன சென்டர் பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் அந்த சர்க்கிள் மேலே பாயிண்ட் பாஸ் பண்ணுறாங்க. பாயிண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சா ரேடியஸ் தெரிஞ்சா நமக்கு ஒன்றா ஈக்குவேஷன் சர்க்கிள் சப்ஜெக்ட் பண்ண முடியும். அப்போ சென்டர் பாயிண்ட் தெரியாது, ரேடியஸ் தெரியாது. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு. ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த குவாட்ரண்ட்ல சர்க்கிள் ஒன்றும் ஃபார்ம் பண்ணிட்டோம். எதை வச்சு ஃபார்ம் பண்ணணும்? இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட். ஏன்னா எக்ஸ் நெகட்டிவ், ஒய் நெகட்டிவ் இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும், நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். சென்டர் பாயிண்ட் என்ன எனக்கு எதுன்னு தெரியாது, அது நானும் ஏ கம்மா மைனஸ் ஏன்னு எடுத்துனேன். ஏன்னா எக்ஸ் பாயிண்ட்ல -a, ஒய் பாயிண்ட்ல -aனா ஏ கம்மா ரேடியஸ் எவ்வளோ? ஏ தான் இருக்கும், எல்லாம் டோட்டலாக ஏ தான் ரேடியஸ். ஓகே, அப்போ சென்டர் -a, -a, ரேடியஸ் ஏ வச்சு நமக்கு சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் இது நமக்குண்ணா இது ஹெச்சோட வேல்யூ, இது கேவோட வேல்யூ. அப்போ ஏ மைனஸ் தான் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கூட ரேடியஸ் எவ்வளோ? ஏ ஸ்கொயர். இப்போ ஜஸ்ட் நமக்குண்ணா ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏ வேல்யூ ஃபைன் பண்ணால் தான் ஈக்குவேஷன். இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஈக்குவல் ஏ ஸ்கொயர். 2 சைடு ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடுங்க. ரெமி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax ப்ளஸ் 2ay, ரிமைனிங் ஒரு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 0. இதை நமக்கு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டா ஓகே, ஃபினிஷ் பண்ணிடலாம். எனக்கு ஏ வேல்யூ ரேடியஸ் வேல்யூ தெரியாது, அப்போ இது ரேடியஸ் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ நமக்கு எதோட இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன், இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஏ வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். நமக்கு அந்த ஏ வேல்யூ ஃபைன் தான் அவனா கொஞ்சம் கண்டிஷன் தான். அந்த சர்க்கிள் மேலே என்ன வரும்? எனி ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது, என்ன வரும்? -4, -2 மூவ் பண்ணுறாங்க. அப்போ கன்ஃபார்மாக ஒரு சர்க்கிள் ஒரு லைன் மேலே ஒரு பாயிண்ட் ஒரு ஈக்குவேஷன் மேலே ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த பாயிண்ட் எடுத்து சர்க்கிளில் சப்ஜெக்ட் பண்ணலாம், அந்த லைன் மேலே சப்ஜெக்ட் பண்ணலாம். இது நம்ம ஜென்ரல் ரூல். அப்போ நமக்கு இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனு. இது மேலே கொண்டு அந்த பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸுக்கு -4, ஒய்க்கு -2 சப்ஜெக்ட் பண்ணால் அப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்க -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2a -4 ப்ளஸ் 2a -2 ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு 0. எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துச்சு. நமக்கு எது கேன்சல்? நமக்கு ஏ ஸ்கொயர் இது ரெண்டும் ஆட் பண்ணால் -12a, இது ரெண்டு 20 = 0. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 20 ஆட் பண்ணால் 12 வரும். -10 × -1 வரும். ப்ளஸ் 20 ரெண்டு ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் வரும் நமக்கு -12. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர்னு வரும். ஏ டிவைட் ஷார்ட்கட் போட்டுங்க. அப்போ a -10 ஒன் ரிசல்ட்டு, a -2 ஒரு ஃபேக்டர். அப்போ a -10 = 0, a -2 = 0. அப்போ a = 10, a = 2. நம்ம எத்தனை சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்? நமக்கு சென்டர் பாயிண்ட்ல ஏக்கு 10 ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும், ஏக்கு 2க்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஏ = 10 இந்த ஈக்குவேஷன் 1 கூட ஏலாம் இருக்கிறது இடத்துலாம் 10 யூஸ் பண்ணால் x² + y². நெக்ஸ்ட் நேரம் ஏக்கு 10 10 × 2 20x, ஏக்கு 10 யூஸ் பண்ணால் 20y ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 = 0. இது நமக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் நேரம் 2 சப்ஜெக்ட் பண்ணால் வரும் செகண்ட் சர்க்கிள். அதே ஏ வேல்யூ கொண்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் நேரம் x² + y² + 4x + 4y + 4 = 0. இது நமக்கு செகண்ட் சர்க்கிள். ஓகே, அப்போ 2 சர்க்கிள் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.